நான் யோசனை பண்றேன், அட்ரஸே இல்லாத, மேப்லயே இல்லாத ஒரு ஊர்ல வனாந்தரத்துல ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த எண்ணெய் கத்த தூக்கி எடுத்து சென்னையின் தலைநகர பகுதியில வச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஆசீர்வாதமா பாத்திரமா கத்தர் என்ன வச்சிருக்காருன்னு சொன்னா, நிச்சயமா கத்த நல்லவராகவே இருக்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, அவருடைய உயர்வின் கடைசி நாள்ல கடைசி நிமிஷத்துல 1 அவர் சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். சொல்றேன். ஆமா, அதனால நேற்று இரவு கர்த்தர் என்ன பேசினார்னா, சங்கீதம் 102 சங்கீதத்துல 13வது வசனத்தை கொண்டு பேசினார். சொல்லுங்க, சங்கீதம் 102:13 சொல்லுங்க சத்தமா. சங்கீதம் 102:13 வாசிங்க சத்தம். எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். சீயோனுக்கு இறங்கினி அதுக்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. பக்கத்துல கைப்படி சொல்லுங்க, தயவின் காலம், குறித்த நேரம் வந்தது. ஆபகுக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, குறித்த காலத்துக்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை குறித்து தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை குறித்து தேவனுடைய நோக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:7 இப்ப சொன்ன மாதிரி, தேவன் உங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிற அத்தனையும் நிறைவேறும் காலம் வந்தது. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, நிறைவேறும் காலம் வந்தது. இது உங்களுடைய பரிசுத்தத்தை பார்த்து அது நிறைவேற்றுகிறதல்ல. உங்களுடைய ஜெபமோ பரிசுத்தமோ ஞானமோ பலத்தையோ பார்த்து அவர் நிறைவேற்றவில்லை. தன்னுடைய நேரத்தை உங்க மேல வைத்திருக்கிற கிருபை, இல்லையா, உங்கள் மேல் வைத்திருக்கிற தயவு என்ன பண்ணுன்னா அந்த நேரத்துக்குள்ள உங்களை கொண்டு போகுது. அதனால இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றது என்னன்னா, உங்களுடைய டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சொல்லுங்க, என் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லையா, சொப்பனத்துல தெளிவா பேசுனார். அதனால தைரியமா சொல்றேன். சொல்லுங்க பக்கத்துல கைப்பி சந்தோஷமா, நல்ல காலம் பிறந்துருச்சு. சொல்லுங்க, நல்ல காலம் பிறந்துருச்சு. இப்பெல்லாம் குடுகுடுப்பு வேற வர்றதில்லை. ஏன்? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவனுடைய கெட்ட காலம் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். சொல்லுங்க, என் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சொல்லுமா, நடக்க இப்படி சொல்லுங்க, என் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் டே, மை டே. இதனுடைய இந்த நேரம், இந்த நாள், இந்த காலம் என்னுடையது. இந்த காலம் என்னுடையது. இன்னும் காலம் வரல, இன்னும் நேரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இல்லையா, அவன் பாடுறான், நேரம் வந்துருச்சு, நல்லா காலம் வந்துருச்சுன்னு அவன் பாடுறான். இல்லையா, வசனம் சொல்லுது, சீயோனுக்கு நல்ல காலம் வந்துருச்சு, அதுக்கான தயவின் காலம் வந்துருச்சு. வாசிங்க 102:13. சீயோனுக்கு கர்த்தர் இறங்கினான், தயவு செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது.
தயை அப்படின்னு சொன்னா ஃபேவர். இங்கிலீஷ்ல என்னது? ஃபேவர். எங்களுக்கு ஒவ்வொரு ஃபைலையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணும்போது சப்மிட்டட் திஸ் ஃபைல் ப்ளீஸ் ஃபேவர்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபைலை முடிச்சு சைன் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் மேனேஜர் என்ன பண்ணுவார், சைன் பண்ணுவார். இல்லையா, கர்த்தர் உங்களுக்கு சைன் பண்ணிட்டாரு, உங்களுக்கு ஃபேவர் உண்டாகும். எப்போ ஃபேவர் ஆச்சு தெரியுமா? இந்த தயவு செய்யும் காலம், அந்த நல்ல நேரம், அந்த நல்ல காலம் எப்பங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கணும். எப்போ வந்துச்சுன்னு வாசிங்க. யோவான் 1:16 எப்பங்க வந்துச்சு? எப்ப வந்துச்சுன்னு பாருங்க. யோவான் 1:16 மனப்போடமா சொல்லுவாங்க. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். பெறப்போகிறோம் அல்ல, பெற்றோம். ஆங்கில வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது கிருபையின் மேல் கிருபையை, தயவின் மேல் தயவையும், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும், வரத்தின் மேல் வரத்தையும் பெற்று கொண்டோம். எதனால? எவரால? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனாலே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே நாம் கிருபையின் மேல் கிருபையையும் தயவின் மேல் தயவையும் பெற்றுக்கொண்டோம். பெறப்போகிறோம் அல்ல, பெற்றுக்கொண்டோம். சொல்லுங்க, என்ன பண்ணோம்? ஃபேவர் வந்துருச்சுங்க. பக்கத்துல கை பிடிச்சுங்க. ஃபேவர். என்னது? ஃபேவர் உண்டாயிருச்சு. இது என்ன மாசம்? மே மாசம். மே மாசம்னாவே 5வது மாசம் சொல்றாங்க. என்னதான் மாசம்? 5வது மாசம். ஒவ்வொரு நம்பருக்கும் அர்த்தம் இருக்கு. அதனாலதான் என்னாகும் புஸ்தகம் ஒரு புஸ்தகத்தையே கர்த்தர் பைபிள்ல வச்சார். ஒவ்வொரு நம்பருக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. 1 என்று சொன்னால் ஒன்றான மெய்தேவன். யோவான் 17:3 அப்படி சொல்லுது. ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவரை அனுப்பின கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அப்ப 1 என்பது ஒன்றான மெய்தேவனை காட்டுது. 2 என்று சொன்னால் எபிரேயர் 6 வாசிச்சோம்னா கடைசி 5 வசனத்துல 2 மாறாத பிரமாணங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, 2 ஏற்பாடு. 3 என்று சொன்னால் திரித்துவம். மத்தேயு 28 கடைசி 2 வசனத்தை வாசிச்சீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப 4 என்பது எதை காட்டுதுன்னா நற்செய்தியை காட்டுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நற்செய்தியை காட்டுது. 5 என்பது வேதத்துல எங்கெல்லாம் 5ங்கிற நம்பர் வருதோ அதெல்லாம் எடுத்து வாட்சி பாருங்க. அதெல்லாம் கிருபையை அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. அதனால இந்த மே மாசத்துல பிறந்தவங்க எல்லாம் கை தூக்குங்க. மே மாசமா? மே மாசம் பிறந்தவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா. வெளியே இருக்கிறவங்க கையை உயர்த்துங்க. வந்து மே மாதத்தில் பிறந்தவர்கள் தயவு செய்து கொஞ்சம் எந்திரிச்சு நின்றுங்க. மே மாதத்தில் பிறந்தவங்க. ஆவியானவர் சொல்றத நான் சொல்றேன். ஆவியானவர் சொல்றத சில காரியங்களை சொல்ல போறேன். அல்லேலூயா, பிரைஸ் காட். மே மாசத்துல பிறந்திக்கலாமா? தெரியுமா இந்த மாசம்னு? சரி, மே மாசத்துல பிறந்தவங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? 17. குட். பிரேக் த்ரூ. 2 4 5 எந்திரிங்க. மே மாசம் தானே? மே மாசம் இல்லையா? இங்கிலீஷ்ல சொல்ற மே மாசம், தமிழ்ல உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். மே மாசத்துல பிறந்தவங்க மேல கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபையையும் தயவையும் இன்னைக்கு இந்த நேரத்துல டிக்ளேர் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய நேரம் வந்தது, உங்களுடைய காலம் வந்தது. நீங்க இனி கர்த்தர் எதுக்காக இந்த பூமியில உங்களை கொண்டு வந்தாரோ அந்த டைம் இப்பொழுது இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து ஸ்டார்ட் பண்றார். ஆமென். ஸ்டார்ட் பண்றார். ஆமென். ஸ்டார்ட் பண்றார். ஆமென். 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 தலைமையில கை வைங்க. கர்த்தாவே சொல்லுங்க. கர்த்தாவே, என்ன இந்த பூமிக்கு எதற்காக கொண்டு வந்தீரோ அத என் வாழ்க்கையில
இந்த நிமிஷத்திலிருந்து அந்த நல்ல வேலையை, அந்த நற்கிரியைகளை என்னில் நீர் தொடங்குகிறீர். என்ன முழுசா கொடுக்கிறேன்னு சொல்லிருங்க. என்ன முழுசா கொடுக்கிற ஆவியானவரே என்ன நடத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரு. அல்லேலூயா. நானும் மே மாசத்துல தான் 15/5 பிறந்தேன். அல்லேலூயா. அப்படியே ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு பிரேக் இருக்குது. நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு சொல்லி அதுல எல்லாம் கர்த்தர் எப்படி எல்லாம் வச்சிருக்கிறாருங்கிற கரெக்டா ஜாதகத்தோட சொல்லுவேன் பைபிள் இருந்து. அல்லேலூயா. அப்போ மே மாசம், மே 5 என்பது கிருபையை அடையாளப்படுத்து. சொல்றேன், உங்களுக்குள் இருக்கிற கிருபைகள் எல்லாம் நீங்களே அடக்கி வச்சாலும் அது வெட்டிக்க போகுது. நீ எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஆமா, நான் எத்தனையோ நாள் என்ன பண்ணேன், அடக்கி வச்சிருந்து பார்த்தேன். போன வாரத்துல ஒரு ஊழியக்காரர் சொப்பனத்துல வந்து என்கிட்ட பேசினார். அல்லேலூயா. கர்த்தரால் வல்லமையா பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அவர் வந்து சொல்றாரு, எனக்கு ஒரு வாட்சை கொடுத்து, அது கிரீன் கலரான ஒரு வாட்ச், அந்த வாட்சை கொடுத்துட்டு சொன்னாரு, உன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னார். அல்லேலூயா. உன் நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப ஆவியானவர் சொன்னாரு, என் நேரம் மே மாசத்துல நான் பிறந்திருக்கிறேன். அப்போ மே மாசத்துல இருந்து என் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்ன உடனே மே மாசம் 1ஆம் தேதி, அல்லேலூயா சொல்லுங்க, 1ஆம் தேதி எனக்கு சென்னையில போஸ்டர் அடிக்கப்பட்டது. கையத்தட்டி அல்லேலூயா. சொன்னாரு, 2 வாரத்துக்கு முன்னாடியே சொன்னாரு, உன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஆவியானவர்கிட்ட நான் கேட்டேன், அப்போ எனக்கு மட்டுமா? இல்ல, மே மாசத்துல பிறந்த அத்தனை பேர்த்துக்கும் தேவன் இந்த கிருபைகளை இந்த நாளிலே ஸ்டார்ட் பண்றாரு. நீ அதை கண்டுபிடிச்சிட்ட, கண்டுபிடிக்காத நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மே என்பது 5 என்பது தேவனுடைய கிருபைகளை வெளிப்படுத்துகிற மாதமாய் இன்றிலிருந்து வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு டேட்டுக்கும் அர்த்தம் நான் சொல்ல முடியும். 5, 2, 15, 17, 4 இதற்கெல்லாம் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. சர்ச்சு முடிஞ்ச உடனே வெயிட் பண்ணி கேட்டு வாங்கிட்டு போங்க. அல்லேலூயா. இப்ப சொல்றதுக்கு நேரம். ஓகே, தயவின் காலம் சொல்லுங்க. தயவின் காலம். ஒரு மனுஷன் மேல தேவனுடைய தயவு வந்துருச்சு அப்படின்னா, கிருபை வந்துருச்சுன்னு சொன்னா, கர்த்தர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, சீயோனுக்கு இறங்கி விட்டார், சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. வாசனை வரும்போது சத்தம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பனாத்தான் உங்க தலையில் நச்சுன்னு வந்தது இறங்கு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய வார்த்தைகளை கூர்த்து சொல்லும் போது, ரபிகள் சொல்லும் பொழுது, ஆசாரியர்கள் சொல்லும் போது சத்தமாய் ஆமேன் என்று சொல்லி தலைமையில கை வைப்பாங்களா. அப்படியே அது மேல வந்து பழிக்குமா? செய்வீங்களா? நீங்க செய்யணும். அல்லேலூயா. நான் போன மீட்டிங் எல்லாம் அது செய்யறாங்க. சொல்றதுக்கு முன்னாடி அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. எனக்குதான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துருச்சு. அல்லேலூயா. சரி, ஒரு பர்மிஷன் கொடுக்குறோம். அல்லேலூயா. சரி, ரைட். சீயோனுக்கு இறங்கினார். சீயோன்னா சபை. சபைக்கு தயை செய்யும் காலம், அதுக்கான நேரம் குறிப்பா இந்த சபையில அது தொடங்குது. யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குதோ அது அவங்களுக்கு சொந்தம். ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, யாருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறாரோ அது அவங்களுக்கு சொந்தம். இப்ப கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, இது உங்களுக்கு சொந்தம். உங்க டைம், குட் டைம் ஸ்டார்ட் ஆகும். அல்லேலூயா. அப்போ தயை வந்தா என்ன ஆகும் சொல்லிட்டீங்க. இந்த தயவின் காலம் சொல்லிட்டீங்க, நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. என்ன நடக்கு எங்க வாழ்க்கையில? எங்க வாழ்க்கையில என்ன நடக்கு? இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என்ன நடக்கும்? கர்த்தர் என்னை எப்படியெல்லாம் உயர்த்த போறார், அவர் திட்டத்தை எப்படியெல்லாம் கொண்டு நம்மை கொண்டு செய்ய போகிறார் அப்படிங்கிறத உங்க ஒவ்வொருத்தரை குறித்து இப்ப நான் பேச போறேன். அல்லேலூயா. ஸ்பெஷலா மே மாசத்துல பிறந்தவங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் பேச போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் வரணும். இதுக்கு மேல பிரியாணி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி நான் தர்றேன். எங்களுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? என் மனைவியும் என்னுடைய ஆசையெல்லாம் மனசு நிறையணும். ஆமா, ஏசு அப்படிதான் செஞ்சாரு.
அல்லேலூயா. அவர்கள் சாப்பிட்டு திருப்தியா புறப்பட்டு போனார்கள். அதான் இயேசுடைய ஊழியம். சரி, கேட்குறீங்களா? அடுத்தது நான் எப்ப சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு எழுத்து சுற்றிருக்கிற எல்லா திட்டங்களும் நிச்சயமா நிறைவேறும். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவருடைய நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவருடைய காலம் வாழ்க்கையில தொடங்கி வச்சுட்டார். அவரு தொடங்கிட்டார். சொல்லுங்க, அவரு தொடங்கிட்டார். அவரு தொடங்கிட்டார்னா யாராலையும் தடுக்க முடியாது. அதனாலதான் யோபு சொல்றாரு, தேவனுடைய சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் என் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஒன்னும் கூட தடைபடாது. அல்லேலூயா. ஒரு சின்ன குண்டூசி கூட மிஸ் ஆகாதுன்னு கர்த்தர் சொல்றார். உனக்குன்னு வச்சுட்டு ஒரு சின்ன குண்டூசி கூட மிஸ் ஆகாது, வரும். அல்லேலூயா. ஓ, தயை எப்படி வந்துச்சு அப்படின்னா, தயை இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு வந்தது. யோவான் 1:16 அப்படிதான் சொல்லுது. தயவின் மேல் தயவை நாம் பிறக்கும் போதே பெற்றுக்கொண்டோம். நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அது எப்ப வெளிப்படுதுன்னா, இந்த மாதிரி சத்தியங்கள் வெளிப்படும் பொழுது அதை நீங்க அப்படியே ஏற்றுக்கொண்டீங்க. பாத்தியா, அந்த சத்தியத்தை கேட்கும்படிக்கு ஆவியானவர் வைத்தார் இல்லையா? அதனால நீங்க பாக்கியவான்களா பாக்கியவதிகளா உங்க வாழ்க்கையிலிருந்து அது புறப்பட போகுது. அல்லேலூயா. தாவீது ராஜாவாவான்னு கர்த்தர் எப்பவோ பிளான் பண்ணி வச்சிருந்தார். எப்ப வெளிப்பட்டுச்சு? அவன் வந்து அந்த சத்தியத்துக்குள்ள வரும் பொழுது. அல்லேலூயா. சவுல் ராஜாவாவான்னு தேவனுக்கு தெரியும். அவன் பிறக்கறக்கு முன்னாடியே வச்சிருந்தார் திட்டத்தை. எப்பது எதாச்சியா அவன் போனா, அவன் அங்க போனதினால் கர்த்தர் அவன் மூலமா வெளிப்பட ஆரம்பிச்சார். அதனால நீங்க வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்குது, காரணம் இருக்குது. இந்த சத்தியங்களை நீங்க கேட்கறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதை என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவா. இல்லையா? சரி, தயை வந்தால் என்ன நடக்கும்? தயை வந்தால், இந்த தயவின் சத்தியம் ஒரு மனுஷனுக்கு வெளிப்பட்டுருச்சுன்னா, முதல்ல அவன் குப்பையிலிருந்து கோபுரத்துக்கு வருவான். சொல்லுங்க, குப்பையில் இருக்க மாட்டான், கோபுரத்துக்கு வருவான். குப்பமேடு கிடையாது, கோபுரம். லோ தேபார் கிடையாது, லோ தர்பார் கிடையாது, ஐ தர்பாருக்கு நம்ம போவோம். அல்லேலூயா. வாசிங்க 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1வது வசனத்தை வாசிச்சுங்க. யோனாத்தான் நிமித்தம் நான் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டோ தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீவா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்துள்ளார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீவா என்று கேட்டார். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோ தேபார். என்ன பாரு? லோ தர்பார். என்ன பாரு? லோ தர்பார். அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரிலிருந்து அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிற்கு அழைப்பித்தான். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். தாவீது சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். வாசிருங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். அடுத்தது வாசிக்கலாம். அல்லேலூயா. ஒரு 13 வசனம் தான் இருக்குது.
வீட்டுல போயிட்டு ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க சாப்பிடணும் இல்லையா? ஆமா. இப்ப தாவீது இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய் சிங்காசனத்திலே போய் உட்கார்ந்தார். முதல்ல போயிட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆமா, எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு. சிங்காசனத்துல போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே அவர் பேனாவை எடுத்து போட்ட முதல் கையெழுத்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சங்கத்துல சிஎம் ஆயிட்டாங்க. போய் முதல்ல உட்கார்ந்த உடனே அவங்க பேசுற முதல் வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவங்க முதல்ல சைன் பண்ற சைன் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. தாவீது முழு சமஸ்த இஸ்ரவேலையும் ஜெயித்து சிங்காசனத்துல அமர்ந்த உடனே அவன் பேசின முதல் வார்த்தை, நான் யோனாத்தான் நிமித்தம் அவனுடைய குடும்பத்துக்கு தயை செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்து துரைத்தனங்களை, அதிகாரங்களை, வல்லமைகளை, கர்த்தத்துவங்களை, இப்பிரபஞ்சத்தின் அதிகார பிரபுக்களை எல்லாவற்றையும் உலகங்களையும் அவர் ஜெயித்து சிங்காசனத்துல வெற்றி வேந்தனாய் ராஜாதி ராஜாவாய் அமர்ந்த உடனே அவர் எழுதின முதல் கையெழுத்து, என்னுடைய பரிபூரணத்தினால் என் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். கிருபையின் மேல் கிருபையை, மகிமையின் மேல் மகிமையை, வல்லமையின் மேல் வல்லமையை, தயவின் மேல் தயவை என் சரீரமாகிய சபைக்கு நான் கையெழுத்து போட்டு முத்திரையிடுகிறேன் சொல்லி முதல் கையெழுத்தா கர்த்தர் உங்களை குறித்து அவர் சைன் பண்ணி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒரே ஒரு கையெழுத்து, அவர் போட்ட கையெழுத்துல முதல் பாயிண்ட மட்டும் நான் சொல்றேன், நீங்கள் தயவின் மேல் தயவை பெற்றுக்கொண்டீர்கள். இந்த ராஜா உட்கார்ந்த உடனே யோனாத்தான் நிமித்தம். இந்த ராஜா யாரு? தேவனுக்கு அடையாளமா இருக்கிறார். யோனாத்தான் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம். சொல்லுங்க, யார் நிமித்தம்? கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு தயை பாராட்டுகிறார். நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னா, மேவி போசேத்துடைய நிலைமை தான். மேவி போசேத்து அவன் எங்க இருந்தானா? எந்த பார்ல இருந்தானா? லோதேபார். என்ன பாரு? லோ சொல்லுங்க. லோல இருந்தா. லோன்னு என்ன? கீழே. லோதேபார் அப்படின்னு சொன்னா குப்பமேட்டு வாசல். குப்பமேடுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? குப்பமேட்டு. சென்னையில நிறைய சேரிப்புறங்கள் இருக்கு, இன்னைக்கு டெவலப் ஆகாம இருக்கு. அங்கெல்லாம் போவே உள்ளே நுழைய முடியாது. அப்பேற்பட்ட கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் இல்லாத புறம்போக்கான ஒரு இடத்துல ஒளிஞ்சு வாழ்ற ஒரு வாழ்க்கையத்தான் இந்த மேவி போசேத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா? நாமளும் ஒரு காலத்துல இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப ராஜாவின் தயை நம்ம மேல வந்துருச்சு. சொல்லுங்க, தாவீது ராஜாவுடைய தயை மேவி போசேத்துக்கு ஒரு மழை மாதிரி பெஞ்சுதான். என்ன மாதிரி பெஞ்சுதான்? தயைனா சும்மா அப்ப சொப்பம் இல்ல. ஒரு ராஜாவின் தயை எப்படிப்பட்டதா? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. ராஜாவின் தயை எப்படிப்பட்டது? ராஜாவுடைய கோபத்தை பார்த்திருக்கீங்களா? நீங்க ராஜாக்களுடைய காலத்துல வாழ்ந்து நினைக்கிறேன். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜனைக்கு சமானம். அவருடைய தயை பெய்யும் பனியை போல் இருக்கும். அல்லேலூயா. ராஜாவுடைய தயை எப்படி இருக்குமா? புல்லின் மேல் பெய்யும் பனியை போல, மழையை போல அது இருக்குமா? கர்த்தர் சொல்றாரு, இந்த மே மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு தயவின் மழையை கட்டளையிடுகிறார். தயை சொல்லுங்க. தயையின் மழை வருது. இந்த மழை உங்க மேல பெய்ய போகுது. வசனமா இப்ப உங்க மேல பெய்யுது. இந்த மழையில நீங்க நனைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த மழையில நீங்க நனையும் போது இதை நனைய 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 அவர் விரும்புகிறபடி, அவர் நினைக்கிறபடி, நீங்க விரும்புகிறபடி அல்ல, நீங்கள் நினைக்கிறபடி இல்ல, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் ஒன்றை நம்மேல் அவர் வைத்திருக்கிறார். அவருக்கு ஏற்றபடி நீங்கள் விளைச்சலை தருவீர்களா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் அப்படித்தான் சொல்லுது. அடிக்கடி பெய்கிற மழை நீரை குடிக்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அல்லேலூயா. இப்ப இந்த தயை மலை மேல அப்படியே பெய்ய போகுது. நீங்க இதுல நனைய போறீங்க. இப்போ மேவி போசேத்து
லோ தேர்பார்ல அவன் புலம்பிட்டு இருக்கிறான். எப்படி புலம்பிட்டு இருக்கான்னா, எங்க அப்பா ஒரு காலத்துல இளவரசனா இருந்தான், என் தாத்தா ஒரு காலத்துல ராஜாவா இருந்தான், இப்ப நான் எங்க இருக்கிறேன், குப்பமேட்டுல இருக்கிற, கோபுரத்துல இருக்க வேண்டிய ஆளு குப்பமேட்டுல இருக்கிறான். இவன் சின்ன வயசுலயே ராஜாவுக்கு பயந்து, அந்த நாட்கள்ல ராஜா ஜெயிச்சிட்டான்னு சொன்னா, ஒரு ராஜா ஜெயிச்சிட்டான்னு சொன்னா, அந்த எதிரி ராஜா இருக்கான் இல்லையா, தோற்கடிக்கப்பட்ட ராஜாவுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிருவான். அவங்கிட்ட இருக்கிற ஒரு நாயை கூட விட மாட்டான். வசனம் சொல்ல பாருங்க, சுவரில் நீர் விடும் நாயை கொண்டு பண்ணாங்களா, அழிச்சாங்களா. வசனம் படிப்பீங்க பாருங்க. அப்போ இவன் மேவிபோசேத்து ராஜாவுக்கு பயந்து என் உசுரும் போயிருவோன்னு சொல்லி பயந்து ஒளிந்து ஒரு குப்பமேட்ல வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இப்ப தாவீது வந்தாரு பாருங்க. தாவீதுக்கு பயந்துதான் அவன் இருக்கான். தாவீது யோனாத்தானுக்கு ஒரு உடன்படிக்கை செய்து கொடுத்திருந்தா. என்ன உடன்படிக்கை செஞ்சிருந்தாருன்னா, உடன்படிக்கைன்னு என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய டைம். இவனுக்குரியதெல்லாம் அவனுக்குரியது. உடன்படிக்கை எப்படி பண்ணுவாங்க? ரத்தத்துல பண்ணுவாங்க, வஸ்திரங்களை கொடுத்து பண்ணுவாங்க, ஆட்டுக்குட்டிகளை கொடுத்து பண்ணுவாங்க, நிலத்தை கொடுத்து பண்ணுவாங்க, தங்களுடைய ஆயுதங்களையும் பெல்ட்டையும் கொடுத்து பண்ணுவாங்க. இப்படி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. தாவீதும் யோனாத்தான் உடன்படிக்கை பண்ணாங்க. அப்போ உடன்படிக்கை நிமித்தம் தயை வருகிறது. என்னது நிமித்தம் வருகிறது? ஆமா, பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது. சகரியா 9:11-12 பிதா என்ன சொல்றாருன்னா, இயேசுவை பார்த்து, தண்ணி இல்லாத குடியில அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கையின் ரத்தத்தால நான் விடுதலை பண்ணுவேன், அதுக்கப்புறம் அவருடைய சிறையிருப்பு மாறும், ஆசீர்வாதங்களால் நிரம்புவார்கள் என்று சொல்லி சகரியா 9:11-12 அவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை என்ன பண்ணுச்சுன்னா தயை கொண்டு வந்துருச்சு. இந்த உடன்படிக்கை சிலுவையில இயேசு புது உடன்படிக்கை ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நிச்சயமா இந்த தயை நமக்குரியது. அல்லேலூயா. இப்ப இவனுக்கு தெரியல, மேவிபோசேத்துக்கு தெரியல. தாவீதுக்கும் யோனாத்தானுக்கும் ஒரு உடன்படிக்கை நடந்தத தெரியாததுனாலதான் அவன் எங்க இருக்கிறான், குப்பமேட்டில் இருக்கிறான். தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா எப்பவோ அவன் அந்த குப்பமேட்டில இருந்து வந்து ராஜா கிட்ட பேசியிருப்பான். என்ன பேசியிருப்பா? ராஜாவாகிய தாவீதே, நீர் என் தகப்பனோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறீங்க, அந்த உடன்படிக்கையின் சரத்துப்படி நீங்க உங்களுடையதெல்லாம் எங்களுடையதா மாறுன்னு நீ ஏற்கனவே யோனாத்தானோடு கூட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு தைரியமா வந்து நின்று கேட்டிருப்பா. இது தெரியாததுனால அவன் பல வருடம் குப்பமேட்ல வாழ்ந்தான். இன்னைக்கு சபையும் அப்படித்தான் இருக்குது. உடன்படிக்கையின் சத்தியம் தெரியவில்லை. இயேசு கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த சரத்து தெரியல. அல்லேலூயா. ஈசி போட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். என்ன போட்டு பார்த்தா தெரிஞ்சிரு? ஆமா, நிலம் யார் பேர்ல இருக்குது, வீடு யாரு பேர்ல இருக்குது அப்படின்னு ஈசி போட்டு பார்த்தா தெரிஞ்சிரு. கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசத்துல இருந்து கர்த்தர் உங்க மேல வைக்கிற தயவினாலே நீங்க உங்களுக்குரிய லேண்ட உங்க பேர்ல கர்த்தர் ரிஜிஸ்டர் பண்ண போறாரு. கையை தட்டி கர்த்தர் வாங்கிக்கிறீங்க. சொல்றாரு, யோனாத்தானை பார்த்து, யோனாத்தானுடைய மகன் மேவிபோசேத்தை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய நிலங்களை எல்லாம் நான் என்ன பண்ண போறேன், திரும்ப கொடுக்க போகிறேன், ரெஸ்டோர் பண்ண போறார் கர்த்தர். தயையினுடைய முதல் அடையாளம், பக்கத்துல கை பிடிச்சிருங்க, தயவின் முதல் அடையாளம் இழந்ததை எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்வீங்க. எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையுமே கர்த்தருடைய தயை திரும்ப உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. அவரே கூப்பிடுறார். ராஜா கூப்பிடுற ஒரு மனுஷன் பாக்கியவான். அதிலும் தாவீது ராஜா ஒரு மனுஷன் இன்வைட் பண்ணிட்டாருன்னா, அல்லேலூயா, அவனை மாதிரி பாக்கியவான் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தாவீதுனுடைய அழைப்பே அவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்குமானால், தாவீதிற்கு ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கும். கர்த்தர் உங்களை அழைத்து உங்கள் மேல் கிருபையும் தயவையும் வைக்கிறார். அல்லேலூயா. ராஜரீக தயவு.
ஆக்சுவலா தாவீது என்ன பண்ணிருக்கணும்? மேவி போசத்தை ஓட்டு தள்ளிருக்கணும். மனுஷனே என்ன சொல்ல நினைக்கிறான்? தயை பாராட்டணும்னு நினைக்கிறான் மனுஷன். ஆனால் தேவாதி தேவன் மனுஷனே எப்படி நினைக்கிறான்னா, தேவாதி தேவன் அல்லேலூயா உங்களை விட்டுற மாட்டாரு. கூப்பிட்டு என்ன பண்ணாரு? நிலங்களை அவனுக்கு கொடுத்தான். சொல்லுங்க, என்ன கொடுத்தான்? இந்த மே மாசத்துல இருந்து யாராருக்கெல்லாம் வீடு இல்லையோ, யாராருக்கெல்லாம் நிலம் இல்லையோ, அதெல்லாம் உங்க மேல ரிஜிஸ்டர் பண்ணப்படுது. நாங்க வாங்க தயாரா இல்லைங்கிறீங்க. நாங்க வாங்குறதுக்கு அட சும்மா கைய தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. மேவி போசேத்தை நினைச்சானா அவ்வளவுதான், குப்பமேட்லயும் நம்ம கதை முடிய போகுது. அதெல்லாம் ஒரு காலம். அவங்களாம் செத்து போயிட்டாங்க. தாத்தன் செத்து போயிட்டான், அப்பனும் செத்து போயிட்டான். நான் வாழ்றதே ஒளிஞ்சொளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். குப்பமேட்ல சேரிப்புறத்துல 2 காலு முடமான பையனுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிச்சை கூட கிடைக்காது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு தாவீதின் தயை என்ன பண்ணுச்சு தெரியுமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுது, தாவீதோடு கூட உட்கார்ந்து நித்தமும் அவன் சாப்பிட்டான். அல்லேலூயா. இதுதான் ஒரு தயை ஒரு மனுஷன் மேல வந்துருச்சு அப்படின்னா, குப்பையில் இருக்கிறவனை கொண்டு போய் கோபுரத்துல உட்கார வச்சு. அல்லேலூயா. அந்த தயை உங்க மேல வந்திருக்குது. ஒவ்வொருத்தர் மேலையும் வந்திருக்குது. நீங்க இந்த குப்பமேட்டில் இருக்கணுங்கிற அவசியம் அல்ல. நீங்க இந்த சேரிப்புறத்துல இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. இனி நீங்க வாடகை வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அடுத்தவனுடைய வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏனென்றால் ராஜாதி ராஜாவா இருக்கிற கிறிஸ்துவின் தயை உங்கள் மேல் வந்து விட்டது. யார் எத்தனை பேர் உரிமை பாராட்ட போறீங்க? மேவி போசேத்து பயந்து பயந்து தாவீது கிட்ட வந்தா. அவ்வளவுதான், தாவீது வர சொல்லிட்டாரு. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. தலைய வாங்க போறான்னு சொல்லி தாவீதை பார்த்த உடனே குப்புற விழுந்தானா. விழுந்து என்ன சொன்னானா, ஆண்டவனே உன்னுடைய பார்வையில நான் ஒரு செத்த நாயை போல் இருக்கிறேங்களா. நாய்க்கு வந்த வாழ்வு பாருங்க நீ. அல்லேலூயா. என்ன நாயா? செத்த நாயை போல் இருக்கிறேன் அப்படின்னு குப்புற விழுந்து சொன்ன உடனே தாவீது சிங்காசனம் வந்து, ஏய் பயப்படாத பயப்படாத பயப்படாத, உன்னை கொல்றதுக்கு இல்லை, உன்னை கொல்றதுக்கு இல்லை, உன்னை வாழ வைக்கிறதுக்கு நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேங்க. அல்லேலூயா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒரு அடிமை போல சேரிப்புறத்துல கஷ்டப்பட்டு இருக்கவனுக்கு இப்போ ராயல் ட்ரீட் 5 ஸ்டார் இல்ல, ராயல் ட்ரீட் ராஜ அரண்மனையில, ராயல் சீட்டு பெரிய பெரிய ஆளுகளோட இல்ல, ஆசீர்வாதியோட அவங்களோட இல்ல, அந்த நாட்டையே ஆளுகிற ராஜாவோட. அல்லேலூயா. ராஜாவோடையே உட்கார்ந்து சாப்பிடுற இடம். சாப்பிடுற இடமெல்லாம் நான் சொல்றேன், இது சுவாரஸ்யமா இருக்கு. அல்லேலூயா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? போவீங்க. அல்லேலூயா. நான் போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய பெரிய ராஜாக்களோடு உட்கார்ந்து நான் சாப்பிட போறேன். நான் பெற்றுக்கொள்றேன் மே மாசத்துல பிறந்து. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்கிக்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ மேவி போசத்துக்கு வர்றான். வந்த உடனே அவன் பாருங்க என்ன சொல்றாங்க, செத்த நாயை போல் இருக்கிறேன். உடன்படிக்கை தெரியலன்னா ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவரே, நான் புழுதியா இருக்கிறேன், நான் குப்பையா இருக்கிறேன், நான் தூசியா இருக்கிறேன், தூளும் சாம்பலுமா இருக்கிறேன், நான் பேச துணிந்தேன். இந்த ஜெபத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு குப்பையில போடல இந்த சபைக்கு வர்றவங்க. அல்லேலூயா. ஜெபம் எப்படி இருக்கணும்? நான் உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எப்படியாவது இன்னைக்கு வேலை கிடைச்சிடணும் ஆண்டவரே. எப்படியாவது வேலை. இந்த கானானிய ஸ்திரீ வந்தான். அவ யாரு? உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிறவ. தேவனுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் ஒரு அந்நிய ஸ்திரீ, வாக்கு தத்துவத்துக்கு சொந்தக்காரியும் இல்லை. அவ இஸ்ரவேல் கிடையாது, யூத வம்சம் கிடையாது. அவர் ஒரு புறஜாதி பெண். இயேசுவின் இடத்துல வந்து கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒரு பொம்பளை வந்து என்ன சொல்றா, என் மகள் மிகவும் அவசியப்படுகிறாள், ஆண்டவரே என் மகளுக்கு இறங்க வேண்டும். உடனே இயேசு சொல்றாரு,
ஓயாம கேட்டாரா. என்ன வசனம் சொல்லுது? சீசன் சொல்றாங்க, ஆண்டவரே இவள் ஓயாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறா, இவங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருங்க அப்படின்னு. உடனே இயேசு சொல்றாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்களா? அவருடைய ரத்தத்தை மீட்கப்படாத ஜனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் புறஜாதிகள்லாம் நாய். அவ சொல்றா, உண்மைதான் ஆண்டவர், என்ன நாய் தான், உங்க பிள்ளைகள் தான். சுகம்ங்கிறது என்னது? அப்பம்னு சொல்றாரு. சுகம்ங்கிறது என்ன? அப்பம். பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்குத்தான், நாய்க்கு கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த அம்மா என்ன சொல்றா, உண்மைதான் ஆண்டவரே, மேஜையில உங்க பிள்ளைங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. என்னென்ன சாப்பிட்டு இருக்காங்க? சுகத்தை சாப்பிடுறாங்க, ஆரோக்கியத்தை சாப்பிடுறாங்க, செல்வங்களை சாப்பிடுறாங்க, வெள்ளியும் பொண்ணை சாப்பிடுறாங்க. அந்த டேபிள்ல பரிபூர்ணமா இருக்குது. அது உங்க பிள்ளைகளுக்கு தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு பருக்க கீழே சிந்தாதா, அந்த சிந்தர அந்த ஒரு பருக்கை நான் சாப்பிட்டு போயிருந்தேன். உடனே என்ன சொன்னா, சபாஸ், அல்லேலூயா, இதை வெளியே வர வைக்கிறதுக்கு இப்படி சொன்னேன் அப்படின்னு. இந்த விசுவாசத்தை வெளியே கொண்டு வரணும், அதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் மகள் சுஸ்தமானாள் போ அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன சொல்லி கொடுக்குறாரு? விசுவாசத்தை தொடர்ந்து பயிற்சி பண்ணு. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு, சீசர்கள் சொல்றாங்கன்னு, ஊழியக்காரங்க சொல்றாங்கன்னு நிறுத்திடாத. அவ வாட்டில் நிறுத்திட்டு கிடைக்காத ஓட்டத்துன்னு சொல்லிட்டு அவ வாட்டில் போயிருந்தானா அவர் பிள்ளை சுகமா இருக்க மாட்டான். தொடர்ந்து வந்துட்டே இருந்தாளா? சொல்லுங்க, பிடியான விசுவாசம் இயேசுவே நிறுத்தி அற்புதம் செய்ய வச்சு. அல்லேலூயா. ஒரு புறஜாதிக்கு, இயேசு அறியாதவனுக்கு, ஆனால் நீங்களும் நானும் அவருடைய டேபிள்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் பரிபூர்ணமாய் சாப்பிட பிறந்திருக்கிறோம். அதான் ராஜரீக அழைப்பு, அதான் ராயல் ட்ரீட். அல்லேலூயா. இவருடைய காலிங்க ராஜரீக காலிங்க, ராயல் காலிங், ராயல் ட்ரீட். பேசுறது சில கிடையாது, ராயல் தான். இல்லையா? இப்படி சாதாரண ஹோட்டல்ல நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். ராயலா தான் சாப்பிடுவேன். இல்லையா? ராயலா தான் சாப்பிடுவேன். கர்த்தர் சொன்னார், இதிலும் பெரிதானவைகளை காண்பார். புரிஞ்சுக்குங்க, உடன்படிக்கை பத்தி புரிஞ்சுக்குங்க. தாவீது ஒரு வாக்கு கொடுத்துட்டாரா யோனாத்தானுக்கு. அந்த வாக்கு நிறைவேற்றுறதுக்காக அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து செய்யறாரு பாருங்க. ஒரு மனுஷனே கொடுத்த வாக்கை மீறாம கடைசி நாள் வரைக்கும், மேபி சாகுற வரைக்கும் ராஜபந்தியில உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு அநேக நிலங்களை கொடுத்து, நிறைய வேலைக்காரர்கள் கொடுத்து, அவனுக்கு ஒரு தனி அரசாங்கத்தவே கொடுத்தாரியா தாவீது. ஒரு மனுஷன் சொன்ன வாக்குக்காக, நான் உடன்படிக்கை பண்ணிட்டேங்கிறதுக்காக அவன் அந்த அளவுக்கு இறங்குவான்னு சொன்னா, இயேசு தன்னுடைய தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். இயேசு தன்னுடைய முழு சரீரத்தையும் கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, ஜீவனை கொடுத்து உடன்படிக்கை செய்து உன்னை அவர் பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறார். உட்கார வச்சுட்டாரு. நீ எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறான்னு வருத்தப்படுறாரு. எல்லா டேபிள் இருக்கு, சொல்லுங்க. எல்லாமே குப்பமேட்டில் இல்ல, ராஜா கிட்ட வந்தாச்சு. ராஜா என்ன பண்ணிட்டாரு? டேபிள்ல எல்லாத்தையும் வச்சிருக்காரு. என்னெல்லாம் வச்சிருக்காரு? என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை, சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு டேபிள் வச்சிருப்பாரா? அது ஒரு டேபிள், அதுதான் நான் சொல்றேன். ராஜாவுடைய டேபிள் இருக்கும். ராஜாவுடைய டேபிள் பார்த்துருக்கீங்களா? ராஜாவுக்கு 2 விதமான டைனிங் டேபிள் இருக்கும். சொல்றேன் கவனிங்க. நீங்க எப்பேற்பட்ட சாப்பாடு சாப்பிடணும்? சாப்பாடுன்னு என்ன? அப்பம்னு என்ன? சுகம், ஆரோக்கியம், பலன், ஐஸ்வர்யம், கணம், இது எல்லாமே அதுல இந்த டேபிள் இருக்குது. எப்பேற்பட்ட டேபிள் வச்சிருந்தாரா தாவீது? இந்த ராஜா டேபிள் 2 விதமான டேபிள் இருக்கும் அரண்மனையில. கெஸ்ட் எல்லாம் வருவாங்க இல்லையா ராஜாவை பார்க்கறதுக்கு, அதுக்கு தனியா ஒரு டேபிள் இருக்கு, பெரிய டேபிள் இருக்கு. ராஜா என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய அரண்மனையை விட்டு அல்லது அவருடைய ரூமை விட்டு வெளியே வந்து கெஸ்ட் எல்லாம் அங்கேயே நிறுத்தி, அங்கேயே உட்கார வச்சு, அங்கேயே சாப்பிட வச்சு அப்படியே அனுப்பிச்சிருவாரு. அப்படி ஒரு டேபிள் இருக்கு, பெரிய டேபிள். ராஜாவுக்காக என்ன பண்ணுவாங்க? எல்லாரும்
காத்திருப்பாங்க. எல்லாம் பெரிய பெரிய விஐபி எல்லாம் உட்காந்து அந்த டேபிள் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் ராஜா கடைசியா வருவாரு, உட்காந்து எல்லாத்தையும் அமர சொல்லி அவரு கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. இல்லையா? ராஜாவை கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அது ஒரு டேபிள் இருக்கு. இன்னொரு டேபிள் இருக்கு, ராஜா தன்னுடைய குடும்பத்துக்கென்று ஒரு டேபிள் வச்சிருப்பார். கெஸ்ட் கூட போடும்போது ஒரு டேபிள் இருக்கும், தான் குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுவார் ராஜா, தாவீது ராஜா. அதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள் ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்க மாத்திரம்தான் அங்க உட்கார முடியும். நாட்டுக்கே இன்னொரு நாட்டு ராஜாவே வந்தால் அங்க அனுமதி கிடையாது. பார்வோனே வந்தாலும் அங்க அனுமதி கிடையாது. அந்த டேபிள் தான் உட்காந்து அப்படியே சாப்பிட்டு போகணும். ஆனா தாவீது எந்த டேபிள் கூட்டார் தெரியுமா? மேவிபோசத்தை கெஸ்ட் டேபிள் கிடையாது, தன் பந்தியில். என்ன சொல்றாரு? நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். அல்லேலூயா. ராஜாவுடைய டேபிள்லயே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? மேவிபோசத்தை உயர்த்தினார். காரணம் என்னன்னா, மேவிபோசத்து மேல் வைத்த தேவ தயவு. ஒரு ராஜ தயவே குப்பையில உட்கார்ந்து இருக்கிறவங்க கொண்டு போய் கோபுரத்துல உட்கார வைக்கும் சொன்னா, ராஜாதி ராஜாவா இருக்கிற கிறிஸ்துவின் தயை உங்களை அதைவிட மேலான இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் உங்களை எல்லாம் எப்படி பாக்குறேன் தெரியுமா? நீங்களா ராஜவம்சத்துல வந்தவங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்களாம் அவருடைய பிள்ளைகள். அதனாலதான் சீக்கிரம் கட்டி ஏசி போட்டு டேபிள்ல வச்சு அழகா சேர வச்சு உங்களை ஆராதிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டுவார். அப்போ ஒரு தயவு மனசு மேல வந்துருச்சுன்னு சொன்னா, நீ எங்க போய் ஓடி ஒளிஞ்சிருந்தாலும் அந்த தயை உன்னை போய் அப்படியே கேட்ச் பண்ணி இழுத்து கொண்டு வந்து அவர் பக்கத்துல உட்கார வைக்கும். நீங்க நினைக்காததை கொடுக்கும், நீங்க இதுவரையிலும் வேண்டிக் கொள்ளாததை கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். 70 வருஷம் பாபிலோன் அடிமைத்தனத்துல இருக்காங்க. அங்க ஒரு கனவு மாதிரி தெரிஞ்சுதா? விடுதலை எப்படி தெரிஞ்சுதா? இது கனவா இது நனவா அப்படின்னு தங்களை கிள்ளி பார்த்து சொன்னாங்களா? ஆமா நெஜந்தா அப்படின்னு வாய் நிறைய சிரிச்சு சந்தோஷமா பாடினாங்களா? கர்த்தர் தெற்கத்திய வெள்ளங்களை திருப்பினது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பினார். அல்லேலூயா. இவங்க சிரிச்சு அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மற்ற புறஜாதிகள் சொன்னாங்களா? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார். இந்த மே மாசத்துல வந்து கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஆனந்த சப்தத்தினால், அல்லேலூயா, களிப்புள்ள உதடுகளினால். சும்மா பாட்டு பாடிட்டு இருந்தீங்க இல்லையா? அதெல்லாம் அனுபவிக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரியாணி கேட்டு இருந்தீங்க, அதை சாப்பிட போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியாணி எப்படி இருக்கும் சொல்றாங்க, பிரியாணின்னு இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்பட வைக்க போறாரு. அல்லேலூயா. இந்த பிரியாணி சொல்ல, தேவ பிரியாணி. அல்லேலூயா. 5 ஸ்டார் ஹோட்டல் சொல்றாங்களே, அது எப்படியாவது போய் பாத்திரம்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி ராஜபந்தியில உட்கார்ந்து பாருங்க, தயவு என்ன பண்ணுச்சு? இவன் நினைச்சு பார்த்தானா, அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். கண்டுபிடிச்ச உடனே ஆஹா, இங்க இருந்தாங்க கூட எப்படியோ கஞ்சியோ கூழோ குடிச்சு கடைசி வரைக்கும் உசுர காப்பத்துக்கு ராஜா கண்டுபிடிச்சிட்டாருயா. ராஜா என்ன பண்ணிட்டாரு? அவர் தான் தலையை வாங்க போறாருன்னு நினைச்சா, தலையை வாங்கல, தலையை உயர்த்த. இல்லையா? குப்பமேட்டுல இல்ல, கோபுரத்துல. இப்போ ராஜா என்ன நினைச்சாருன்னா, நித்தமும் என் பந்தியில் என்ன பண்ணுவேன்? வசனம் சொல்லுது, அவன் ஊனமுற்றவனா என்ன பண்ணா, அவனுடைய கால் எப்படிப்பட்டிருந்ததா? அப்பம் புசிப்பாய்ன்னு நிறைய இடத்துல அவர் சொல்லுவார். சரி, அவனுக்கு என்ன கிடைச்சது? நிலம் கிடைச்சது. வாசிங்க 7ஆம் வசனம். நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் ஆமா ரெஸ்டோர் பண்றாரு. தயை உங்க மேல வந்துருச்சு. சிஸ்டர் பிரதர்ஸ் கவனிங்க, தயை உங்க மேல வந்துருச்சு. நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது.
காலத்துல இருந்திருக்கலாம், நேரத்துல இருந்திருக்கலாம், வரங்களை கிருபைகளை எல்லாம் நிறைவா கத்துனு தரப்படுறது. எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, எதுக்காகலாம் வேதனைப்பட்டு வந்து நின்னீங்களோ, அதெல்லாம் கத்து இந்த மாசத்துல தர்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன்னு சொல்றவங்க பெற்றுக்கொள்றாங்க. அல்லேலூயா. இப்ப நிலம் வந்துருச்சா? அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதுக்கு உனது அடியை ஏமாத்துறான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகி சீபாவை அழைத்து, இப்போ இவன் இங்க இருக்கிறான், இவனை கொண்டு வந்து ராஜ சமூகத்துல நிறுத்துறது யாரு? சீபாங்கிற மனுஷன். யாரு? சீபா. சீபான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சீபான்னா உடன்படிக்கைன்னு அர்த்தம். அல்லேலூயா. சீபான்னு என்ன அர்த்தம்? ஆமா, குப்பமேட்டில் இருக்கிறவனை ராஜ சமூகத்துல கொண்டு போய் நிறுத்தினது சீபா என்னும் உடன்படிக்கை. உங்களுடைய ஜபம் அல்ல, உங்களுடைய உபவாசம் அல்ல, உங்களுடைய விசுவாசம் கூட இல்லை. அல்லேலூயா. விசுவாசம் பெருசா பேசுறாள் நானு, விசுவாசம் கூட இல்லை. அல்லேலூயா. எதுவா? உடன்படிக்கை. கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. சும்மா வந்து ரத்தம் சிந்திட்டு போகல. நல்லா இருக்கும், நீங்க பூமியில நல்லா இருக்கணும், எல்லா இடத்துலயும் நீங்க சிறந்து இருக்கணும். அதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை கொண்டு வந்து என்ன பண்ணிருக்குது? நம்மள கிறிஸ்துவோடு கூட சேர்த்து இருக்குது. வாசனை சொல்றது பாருங்க. 13ஆம் வசனத்தை வாசி முடிச்சலாம். இன்னும் நிறைய இருக்குது. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியா எருசலேமிலே கூடியிருந்தான். அவனுக்கு அதை சொல்லுங்க, அதை வாசிங்க. அவனுக்கு 2 அவன் சொந்த கால்ல முன்னேறல. சொல்லுங்க, சொந்த காலையும் நடக்கல. அவனை தூக்கிட்டு தான் வந்தாங்க. நாம என்ன சொல்றோம்? நான் கஷ்டப்பட்டு என்னது? நீ கஷ்டப்பட்டு இல்லை, நீ குஷ்டப்பட்டு இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் ராஜாவின் தயவு, ராஜாதி ராஜாவின் தயவு. என் ஜெபம் என்னது? என் ஜெபம், என் உபவாசம், என் கண்ணீர் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய தயவு, தேவனுடைய உடன்படிக்கையின் தயவு அவனை கொண்டு வந்து உட்கார வச்சு. இப்போ ராஜா என்ன எதிர்பார்த்திருப்பாங்க? அப்ப இருக்கிற ராஜாக்கெல்லாம் ஒருத்தனை வேலைக்கு சேர்த்துறதுனாவே என்ன பார்க்கணும்? உச்சந்த இருந்து உள்ளங்கால ஆர்மியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு ஆர்மிக்கு ஒரு ஆள் எடுக்கணும்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இல்லையா? முதல்ல அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுக்கணும். அவனுடைய உச்சந்த இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த சொச்சம் எல்லாம் இருக்கும், எதுவுமே இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டா இருக்கணும். அப்படி பண்ணதான் ஆர்மிக்கு எடுப்பாங்க. இவனால ராஜாவுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? உன்னால என்னால அவருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இல்லையா? அதனாலதான் சொல்றா, செத்த நாயா இருக்கிற எனக்கு நீங்க செய்யறதுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய வேண்டாம். என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுங்க. என் பக்கத்துல உட்காந்து உன் சுய நீதியில நீ நிக்க முடியாது. உன் சுய பரிசுத்தத்துல நான் நின்று எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னா அப்பவே கால் உடைஞ்சிரு. இல்லையா? அப்போ என்னுடைய அநீதி, என்னுடைய பாவம் எல்லாம் உடம்பான காலு. இல்லையா? டேபிள்ல அவர்கிட்ட போய் உட்காந்தீங்கன்னா என்னாங்கன்னா, டேபிள்ல ஒரு பெரிய கிளாத் போடுவாங்க. இந்த கிளாத் என்ன பண்ணுன்னா, அந்த துணி என்ன பண்ணீங்கன்னா அந்த முடமான காலை மறைத்து விடும். அவருடைய வஸ்திரம் இருக்குது, அந்த வஸ்திரம் பாவங்களை எல்லாத்தையும் தொடச்சு போட்டுரும். உனக்கு பரிபூர்ணமான இடம் அங்க மாத்திரம்தான். அல்லேலூயா. உன் பலவீனங்கள் மறைகிற இடம், உன் நோய்கள் மறைகிற இடம், உன் சுய நீதி சாகிற இடம் ராஜபந்தி, அவருடைய வஸ்திரம். அல்லேலூயா. அதனால பெருமை பீட்டிக்கிறது ஒண்ணு கிடையாது. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபை, தயவின் மேல் தயவு பெற்றுக்கொண்டோம். அந்த நேரம் இப்பொழுது வந்து விட்டது. அல்லேலூயா. யாரெல்லாம் லேண்ட சுதந்திரிக்க போறீங்க, வீடுகளை சுதந்திரிக்க போறீங்க. ஒரு வீடு போதும் பாஸ்டர். என்ன வீடு? கோழிக்கூடு மாதிரி.
நிறைய வீடுகளை கத்த தருவார். நிறைய வீடுகளை கத்த தருவார். தயை என்ன பண்ண தெரியுமா? தயை என்ன பண்ண தெரியுமா? வாசிங்க நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். சீக்கிரம் வாசிங்க. நெகேமியா 9:25. ராஜா வீட்டு கண்ணு குட்டியா இருக்கணும். சீக்கிரம். அவருடைய பெரிய தயை என்ன பண்ணுமா? அவர்கள் அரணான பட்டணங்களை அரணான பட்டணங்கள் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு செழுமையான பூமியை கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும். என்னவா? வீட்டுக்குள்ள இனிமேல் ஜெபம் கூப்பிட்டீங்கன்னா எல்லாம் இருக்கணும். சகல விதமான உடைமைகள், சகல விதமான சகல சம்பூர்ணத்தினால வீடு நிறைஞ்சிருக்கணும். பாத்தீங்களா? எங்க வீடு இடம் கொள்ளாமல் போகும் ஆசைப்பட்டு பாத்தீங்களா? விசாலமான இடத்தை கருத்து தருவாங்க. ஆமே ஜோக் அடிக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும். விசாலமான இடம். அல்லேலூயா. வெட்டப்பட்ட துறவுகளையும். வெட்டப்பட்ட துறவு எல்லாம் ஆல்ரெடி வெட்டப்பட்டது, ஆல்ரெடி கட்டப்பட்டது, ஆல்ரெடி எல்லாமே சாவி கொத்துப்பட்டு கைக்கு வரும். ஹலோ, இது என் வாழ்க்கையில நிறைவேறும். எல்லாம் ரெடி பண்ணி ரேட்டை கொண்டு வந்து சாவி மட்டும் ஐயா நீங்க வச்சுக்கீங்கன்னு சொல்ல போறாங்க. ஆமேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. வாசனை அப்படிதான் சொல்லுது. பெரிய தயை என்ன பண்ணுமா? வாசிங்க. ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும். தோட்டம் அல்ல, தோட்டங்கள், ஒலிவ தோப்புகளையும், தோப்புகள், கனி கொடுக்கும் விருட்சங்கள் திருப்தியாகி கொடுத்து பெரிய தயவினார் செல்வமாய் வாழ்ந்தார்கள். சொல்லுங்க, அவருடைய பெரிய தயினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. அவருடைய பெரிய தயை என்ன பண்ணுமா? உன்னை செல்வமாய் வாழ வைக்கும். அப்பதான் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அல்லேலூயா. நீ பிச்சைக்காரனாவே உட்கார்ந்துட்டு இருந்து ஒண்ணுமே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஓ இவங்க ஆராதிக்கிற தேவனும் அப்படித்தான் இருப்பார் போல, போன நாமும் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வரவே மாட்டான். நீங்க போய் சொன்ன எப்படி சொல்லுவேன்? கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சிருக்காரு எப்படிமா சொல்லுவேன்? பசு காசுல பாஸ்டர் கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு சொல்லு. அப்படி சொன்னா கூட வந்துடும். அல்லேலூயா. எப்படி சொல்லுவீங்க? நீங்க சொல்லணுங்கிறதுல இல்லை. ஆபிரகாம் நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆபிரகாம் கிட்ட ஒன்று உடன்படிக்கை பண்ணுவார்கள். ஏன்னா ஆபிரகாமுடைய பிளஸிங் அப்படிப்பட்டது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை போறதுக்காக இயேசு சிலுவைக்கு போனாரு. அப்ப என்னாச்சு? அவங்க எப்படி இருந்தாங்களா? வசனம் சொல்லுது, பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். நான் கேட்கிறேன், இஸ்ரவேலர்கள் அப்படி என்ன பெரிய தயை பெற்றுக்கொண்டாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவங்க விடுதலையாக்குச்சு. மோசேயின் பிரமாணங்கள் அவங்கள வாழ வச்சு. மோசேயிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். பஸ்கா ஆடு இல்ல, தேவ ஆடு நமக்காக பலியா இருக்குது. அவங்கள விட நம்ம விசேஷித்தவர்கள். அப்படின்னா அவர்களே அப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்கள விட்ட நாம வாழணும். அது வரை கேஸ் வரமாட்டேன். இல்லையா? நீங்க சிலுவையில சிந்தினது வீணா போக கூடாதுப்பா. அப்படின்னா நான் ஆபிரகாம் மாதிரி வாழ்ந்து காட்டணும். இல்லையா? நீங்க சிந்தினது வீணா போக கூடாது ஆண்டவரே. இல்லையா? உங்க ரத்தம் சும்மா பரலோகத்தை கொடுக்கறதுக்காக மட்டும் ரத்தம் செஞ்சல. நான் கேட்கிறேன், இயேசுடைய ரத்தத்தை விட பரலோகம் பெருசுன்னு நினைக்கிறீங்களா? இயேசு பெரியவரா, பரலோகம் பெருசா? இப்ப இருக்கிற கிறிஸ்தவ சபை என்ன சொல்ல தெரியுமா? இயேசு ஒரு பக்கம் நிறுத்திட்டு பரலோகம் ஒரு பக்கம் நிறுத்தி, இயேசு நீங்க போயிருங்க, நான் பரலோகத்துக்கு போயிருன்னு போயிடுவாங்க. இயேசு எங்க இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். அல்லேலூயா. 1000 பரலோகத்தை அது மாதிரி அவரால் உருவாக்க முடியும். சோறு சுட்டு போட்டு ஒரு கப் கஞ்சிக்கு தூக்கிட்டு போறோம். வயல்வெளி விட்டு போட்டு என்ன பண்றது? ஒரு கப் கஞ்சிக்கு தூக்கிட்டு போட்டோம். விளையிற வயலையே கொடுக்குறேங்கிறாரு. வயலே நம்ம கிட்ட இருக்குது. வரும் பாரு, அடுத்து வயல் வரும். தோட்டங்களை வாங்க போறீங்க, நம்ப முடியல. அல்லேலூயா. வாசிங்க ரூத் 2ஆம் அதிகாரம். தேவி போசேத்து கதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம். சீக்கிரம். இதெல்லாம் எப்படிங்க நடக்கு? சான்ஸே இல்லைங்க. என்னங்க நான் எங்க, இதெல்லாம் எப்படி?
அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படிப்பட்டவங்களை கொண்டு போய் அவர் மகிமைப்படுத்துறது தான் அவர் ஸ்பெஷலுங்க. அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சவனை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுலாம் அவருக்கு ஐடியா கிடையாது. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமானப்படுத்தும்படிக்கு இல்லாத என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்படி செஞ்சாதான் அவர் கடவுள். அல்லேலூயா. 1-3 வருஷம் 4 வருஷம் வாசிங்க. நகோமிக்கு அவனுடைய புருஷனாகிய நீங்க செய்ய வேண்டியது எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் எனும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகி இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போய் என்றாள். அவள் போய் வயல்வெளிகளில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலிலும் எலிமெலேக்கின் வம்சத்தனாகிய போவாசனுடையதா இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். முதல் வசனம் சொல்லுது பாருங்க. நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள, அண்டர்லைன் பண்ணுங்க, பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரன். அல்லேலூயா. யூதேயாவுல பெரிய லேண்ட் வச்சிருந்த பெரிய முதலாளி ஜமீன் யாருன்னா போவாஸ். அல்லேலூயா. பெரிய சொத்து படைச்சவன், சாதாரணமான ஆள் கிடையாது. நிறைய வயல் நிலங்கள் அவனுக்கு இருக்குது. அல்லேலூயா. இப்போ ரூத் அப்படிங்கிற அந்த புள்ள போறான். அல்லேலூயா. ரூத் சபை நாம தான். போவாஸ் இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப என்ன பண்றாங்க, இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, அன்றாடம் காட்சி. என்ன காட்சி? எனக்கு அடுத்து என்ன நடக்குது பாரு. மே மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது மட்டும் பாரு. அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிகின்ற சத்தியமுங்களை ரூத் செஞ்சதை நம்ம செய்யணும். அவ என்ன சொல்றா பாருங்க. போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரன். சொல்லுங்க, போவாஸ் என்னும் மிகப்பெரிய செல்வந்தன். ரோமர் 10:12 நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னன். அல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பன்னன். அவர் மாதிரி பெரிய பணக்காரன் சொல்றதுல இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? வானமும் என்னுடையது, பூமியும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்படின்னா எவ்வளவு பெரிய பணக்காரன்னு பாத்துக்கங்க. இப்ப ரூத் என்ன பண்றா? நகோமியின் வழிகாட்டுதலின்படி, சொல்லுங்க, நகோமியின் வழிகாட்டுதலின்படி போவாஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அவ போறா. நகோமினா வேதம், நகோமினா பரிசுத்தாவியானவர், நகோமினா இப்ப வெளிப்படுகிற சத்தியம். என்ன சொல்லுது? ரூத்தை கைட் பண்ணுது. ரூத் என்ன பண்ணுது? வழி நடத்துது. எப்படி வழி நடத்துது பாருங்க. வசனம் சொல்லுது, போவாஸ் நீ போற இடம் எப்படிப்பட்ட இடம்? பெரிய இடம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய், அவன் என்ன பண்றா? வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ. அன்றை யாருடைய கண்களில் இவன் என்ன எதிர்பார்க்கிறா? ஒவ்வொரு நாளும் கவனிங்க, ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை கேட்டு என்ன பண்ணிடக்கூடாது, இப்படியே விட்டுறக்கூடாது. காலையில வச்சு என்ன சொன்னாரோ அதை நீங்க எதிர்பார்க்கணும். தயை. என்னது? யாராச்சும் கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ. அப்ப தயை எதிர்பார்க்க வேண்டும்னா பரிசுத்தாவியானவர் விரும்புறார். என்ன எதிர்பார்க்கணுமா? தயையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஃபேவரை எதிர்பார்க்கணும். ஒரு எதிர்பார்ப்போடு போகணும். ரேஷன் கடையில் அரிசி போடுறாங்கன்னா பையெல்லாம் போவீங்களா? பைய எடுத்துத்தானே போவோம். அது என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும், பைய தூக்கிட்டு போகணும். அதே மாதிரி உங்களுடைய இருதயம் இந்த தயை நான் பெற்றுக்கொள்ள போறேங்கிற மாதிரி என்ன பண்ணணும்? எதிர்பார்ப்போடு கூட போகணும். போற பாருங்க, எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிலை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றார். அதற்கு என் மகளே
போ என்றார். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலா அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தனாகிய போவாஸ் உடையதா இருக்கு. இவன் எதிர்பார்த்தது தயை மாத்திரம். சொல்லுங்க, நான் எதிர்பார்த்தது 3 சம்பவங்கள் நடக்குது, கவனிங்க. இந்த தயை நாம எதிர்பார்த்து போகும்போது, இந்த தயை நாம பெற்றுக்கொண்டோம். அவருடைய பரிபூர்ணத்தினாலே தயை மேல தயை, ஃபேவர் மேல ஃபேவர் நம்ம மேல இருக்குது, நம்ம மேல இருக்குது. இந்த நினைவோடு, இந்த எதிர்பார்ப்போடு கூட நீங்க வீட்டை விட்டு புறப்படும் போது வசனம் சொல்லுது, முதல் வசனம் ரைட் பர்சன். சொல்லுங்க, சரியான நபரை. 2வது வசனம் சொல்லுது ரைட் பிளேஸ். அது போவாசுடைய வயல் நிலமா இருந்தது. சரியான இடத்தை. அல்லேலூயா. இப்ப போறா, சரியான நபரை சரியான இடத்துல சரியான நேரத்துல சந்திக்கிறார். அதான் சொல்றேன், சியோனுக்கு அந்த நேரம், அந்த டைம் இப்பொழுதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இவ போய் பொறுக்கிட்டு இருக்கும்போது வசனம் சொல்லுது பாருங்க, 4வது வசனம், அப்பொழுது போவாஸ் அந்த வயலுக்கு வந்தார். அல்லேலூயா. நிறைய வயல் இருக்குது அவருக்கு, கவனிச்சிங்களா? அவருக்கு நிறைய லேண்ட் இருக்குதுங்க. இன்னைக்கு சொல்ல போனா அவருக்கு எகிப்துல, ஆப்பிரிக்காவில், அமெரிக்காவில் அவருக்கு இல்லாத இடமே இல்லை. ஃப்ளைட் ஏறினாலும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து, அப்பொழுது ஆவியானவர் அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர்களோடு கூட இருப்பாராக சொன்னார். அந்த லேண்டுக்கு சரியா ஆவியானவர் என்ன பண்றாரு? போவாச கொண்டு வராரு. நம்ம நிறைய நேரத்துல ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அவனை சந்திக்கவே முடியாது. நிறைய கான்ட்ராக்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா இந்த மே மாசத்துல வந்து நடக்குங்கிற. அல்லேலூயா. சரியான நபரை நீங்கள் சந்திப்பீர்கள். சரியான இடத்துக்கு ஆவியானவர் கொண்டு போவார். சரியான நபர்களை சந்திக்க வைப்பார். அதுதாங்க ஃபேவர். அல்லேலூயா. இப்ப நம்ம ஒவ்வொரு மீட்டிங் போறோம்ல, எனக்கு யாரை தெரியும் நினைக்கிறீங்க? கர்த்தரை தான் தெரியும். இல்லையா? ஒரே ஒரு வசனத்தை வச்சு கிட்டத்தட்ட 25 மீட்டிங்க நான் சந்திக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். சீக்கிரட் என்ன? என் கூட இருந்த ஊழியக்காரர் சொல்லுவார், எப்படியா உனக்கு மட்டும் வசனம் திறந்துட்டே இருக்குது, உனக்கு மட்டும் அழைப்பு வந்துட்டே இருக்குது. ஒண்ணு இல்லை, அவருடைய பரிபூர்ணத்தினா நான் கிருபையின் மேல் கிருபையை பெற்று கொண்டேன். என் ரூம்ல இந்த வசனம் தான் சொல்லிட்டு இருப்பேன். தயை எப்படி பெற்றுக்கொள்ளணும் தெரியுமா? தயக்குரிய வாசல் எப்போ ஓப்பன் ஆகும் தெரியுமா? சரியான கான்ட்ராக்ட் எப்போ கிடைக்கும் தெரியுமா? சரியான வேலை எப்போ கிடைக்கும் தெரியுமா? சரியான நபரை நீங்க எப்போ சந்திப்பீங்க தெரியுமா? உங்க ரூம்ல உட்கார்ந்து கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொண்டேன், அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொண்டேன், தயவின் மேல் தயவை நான் பெற்றுக்கொண்டேன். அதை கிடைச்ச மாதிரியே ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுங்க. டோர் ஓபன் பண்ணுங்க, சரியான இடத்துக்கு ஆவியானவர் கொண்டு போவார். சரியான நபர் என்னைக்குமே இல்லாத அன்னைக்கு வரும். திருமணம் நடக்கும். இப்ப பாருங்க, முதல் அதிகாரத்துல ஒரு கைப்பிடி பொறிக்கிறேன்னு சொன்னான். சொல்லுங்க, முதல்ல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 4 அதிகாரம் இருக்கு. முதல் 2 அதிகாரத்துல அப்போ ஒரு பிடி பொறுக்கிக்கிறேன்னு வயல் நிலத்துக்குள்ள போற. கவனிங்க, ஏன் இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான காரியம். இவ யாரு? மோவாபிய ஸ்திரீ, யூதர்களால விலக்கப்பட்டவ, ஒதுக்கப்பட்டவ. சொல்லுங்க, ஒதுக்கப்பட்டவ. சொல்லுங்க, தேவனுடைய தயவு ஒரு மனுஷன் மேல வந்துருச்சுன்னா ஒதுக்கப்பட்டவனை, விலக்கப்பட்டவனை வேண்டியவனா மாத்த வைக்கும். இல்லையா? நீ விலக்கப்பட்டவனா நீ தான் வேண்டிய ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒதுக்கப்பட்டவனா நீ தான் முக்கியமான ஆளுப்பாங்க. அல்லேலூயா. அதான் ஃபேவர். இந்த ஃபேவர் இந்த சபையில இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இவ பொறுக்கிறதுக்காக அன்னைக்கு நான் சாப்பிடணும், அதுக்காக நான் போறேன் அப்படின்னு பொறுக்கிறதுக்காக போறான். முதல் 2 அதிகாரம் பிடி. சொல்லுங்க, ஒரு பிடி பறிக்கட்டுமா? எனக்கு தெரியுமா, இவ்வளவு பெரிய சொத்து பத்துக்கு அதிபதியா இருக்கிற அவகிட்ட போய் பண்ணிட்டு இருக்கா, ஒரு பிடி பொறுக்கிறேங்கிறா. அவன் தான் கணவனை வரப்போறான்னு இவளுக்கு தெரியல. அல்லேலூயா. போவாஸ் இருக்கிற அந்தஸ்துக்கு அந்த மணி பொறுக்க வந்த மணிவா கல்யாணம் பண்ணுவான்.
இந்தாலும் பாரு ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணாமே உட்காந்துட்டு இருக்குது இல்லையா. இவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு, இந்த ஜமீனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எத்தனையோ பெண்கள் வந்தாங்களாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்காக ஒரு பிச்சைக்காரி வருவா. அல்லேலூயா. நாமதான் அல்லேலூயா இயேசுவை கல்யாணம் பண்றதுக்கு எத்தனையோ இருந்திருக்கும். ஆனா நாம தான் வேணும் ஒத்த கால் நின்று தூக்குறாரு. கவனிங்க, இவோ நாடோடியா வந்திருக்கா, அகதியா வந்திருக்கியா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு அங்க வழி இல்லை, நிலம் சொந்தம் இல்லை, வீடு சொந்தம் இல்லை, எதுவும் சொந்தம் இல்லை, நாதி எட்டலாம் வந்திருக்கிறா. ஆனா ஒன்ன தெரிஞ்சுட்டா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நகோமிய பார்த்துனா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்னைக்கு சொன்னாலும் அன்னைக்கே தேவ தயவு அவன் மேல வந்துருச்சு. அல்லேலூயா. 10 தலைமுறைக்கு மோவாபிய ஸ்திரீகளை, மோவாபியர்களை தள்ளி வச்சுட்டான் மோசையின் பிரமாணம். அங்கிருந்து பொண்ணு எடுக்கக்கூடாது, பொண்ணு கொடுக்க கூடாது, உள்ளேயே நுழையக்கூடாது மோவாபியர்கள். அல்லேலூயா. தலைமுறையா, 10 தலைமுறையில தலைமுறையா, அது முறைகேடான ஒரு சந்ததி. தன் தகப்பனுடைய இதுல வந்தது, அது முறைகேடான சந்ததி. அந்த சந்ததி உள்ள அனுமதிக்கவே மாட்டாங்க. அதை தீட்டுன்னு சொல்லுவாங்க, அவனை உள்ள நுழைஞ்சாலே அடிதான் உழவு கல்ல. அப்பேற்பட்டவனுக்கு அவதான் சொல்றா பாருங்க. அவ சொல்ற வசனம் பாருங்க, வாசிங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2:10. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்கேன். அல்லேலூயா. அவ சொல்ற பாருங்க, நான் ஒரு புறஜாதி, நான் ஒரு அந்நிய பெண். அப்படி இருக்கும்போது நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு, அல்லேலூயா, என்னவா, நீ விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதினாலே உங்களுடைய கண்களில் தயை கிடைத்தது. ஃபேவர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய ஆளுகளை என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்காக இறங்கி உங்க சார்புல விழுந்து உங்களுக்காக பட்சமாய் பேசுவார்கள். அல்லேலூயா. ராஜாவின் தயையே அப்படி செய்யலாம். ராஜாவுடைய தயவு உங்க சிரசின் மேல் இருக்கிறது. கவனிங்க. அல்லேலூயா. இப்ப இவன் பண்றா, ஒரு பிடி பெருக்கிறேன்னு போறான். முதல் 2 அதிகாரத்துல. 3ஆம் அதிகாரத்துல போவாஸ் என்ன பண்ணாருன்னா, நீ ஏன் பிடி பொறுக்கிற, நீ வா போர்வை பிரி, நல்லா கொண்டு வந்து கொட்டுங்கடா. சொல்லுங்க. ஒரு பிடிக்காக போனவ மூட்டையா மடியில் என்ன பண்றாங்க, இவளுக்கு கொட்டுறாங்க. தயை என்ன பண்ணுனா, தயை வர 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 உங்களை விருத்தி அடையச்சு, குறை இருக்கவே இருக்கா. அல்லேலூயா. நீங்க சாதாரண போவாசுடைய தயை அல்ல, போவாசுக்கே தேவனா இருக்கிற தேவாதி தேவனுடைய தயவை பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ 3ஆம் அதிகாரத்துல மடி, முதல் அதிகாரத்துல ஒரு பிடி, அப்புறம் மடி, அப்புறம் கடைசி அதிகாரத்துல தடி அவன் கைக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. சாமி கொத்தி அவன் கைக்கு வந்துருச்சு. இன்னொரு ஆச்சரியம்னா, போவாசு கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துட்டாருங்க. கையை தட்டுங்க. போவாச கல்யாணம் பண்றதுக்கு நிறைய லைன் நின்றுட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த ஆளு, யூத ஸ்திரீகள் இத்தனை பேர் அழகா இருக்கிறாங்க, அவளை கல்யாணம், யூத ஸ்திரீ கல்யாணம், ஒரு புரட்சா. அதுவும் ஒரு அனாதை மாதிரி வந்துட்டு இருக்கு. நீதான் அந்த காட்டுல பொறுக்கிட்டு இருந்த. அது அப்போ தேவ தயை என் மேல் வந்த போது நான் அடிமை அல்ல, ஆளுகிறவன். நான் பொறுக்கிறவன் இல்ல, எஜமாட்டி. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணா தெரியுமா, நிறைய யூத பெண்களுக்கு வேலை கொடுத்தா. அல்லேலூயா. தேவ தயவு உங்க மேல வந்துருச்சுன்னா நீங்க நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுப்பீங்க, வேலைக்காக அழைய மாட்டீங்க. அலைஞ்சிருந்த நாட்கள் இதோடு கூட முற்றுப்புள்ளி வைக்கிறதா. ஆமென். இனி நீங்க வேலை கொடுக்கறவங்களா மாறுவீங்க. போவாசுடைய தயையே அப்படி செய்யுமானால், போவாசுக்கு எல்லாத்தையும் கொடுத்த தேவாதி தேவனுடைய தயவு உங்க மேல பனி மாத்திரம் மேல மழையா இன்னைக்கு பெஞ்சிட்டு இருக்கு. அல்லேலூயா. நிறைய அற்புதங்களுக்கு திருமணம் நடக்கும், பெரிய ஆஸ்திக்காரன் வருவான். ப்ராபசி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
போவாஸ் ரூத்துக்குன்னா ரூத்துக்கு தான். அல்லேலூயா. ஆமென். ஆமென். எங்கிருந்து எங்க கொண்டு சேர்க்கிறாரு பாருங்க. வேண்டான்னு ஒதுக்கப்பட்டவள் புறஜாதி பெண், அவ ஒரு டிசிஷன் எடுக்கிறான். 2 பேர் வந்தாங்க. ஒரு பால் ரூத், அக்கா தங்கச்சி. அக்கா என்ன சொல்லிட்டா, நான் என் ஜனம் எனக்கு போதும்னா, நான் என் ஜனம் என் தேவன் நான் போய்க்கிறேனா. ஆனா ரூத் சொன்னா, இல்ல, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். போவாஸ் எது கவர்ந்துச்சு தெரியுமா? இன்ஸ்பிரேஷன் ஆனாரா. சும்மா கல்யாணம் பண்ற ஒத்துக்க மாட்டாரு போவாசு. அவருடைய இன்ஸ்பிரேஷன் என்னது? அவளை ரூத்துக்கிட்ட எது கவர்ந்து இழுத்துச்சு இந்த செல்வந்தனை? அவரே சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? நீ என்னைக்கு நகோமிய கிட்ட உன் தேவன் தான் என்னுடைய தேவன் சொன்ன இல்லையா, அப்பவே நான் விழுந்துட்டேனாரு. அல்லேலூயா. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் சொன்ன பார்த்தியா, அப்பவே நான் சரண்டர்ன்ட்டார். ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? எப்ப நீதான் என்னுடைய கணவர், நீதான் என்னுடைய ஆத்ம மனவாளன், நீ என்னைக்கு வாயை விட்டு சொன்னையோ அப்பவே அவர் விழுந்துட்டார் பரலோகத்திலிருந்து பூமிக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒட்டு மொத்த சொத்து இல்ல, என்னவே நான் உனக்கு தர்றேன்னு கொடுத்துட்டார். போவா சொத்து தாயா கொடுத்தாரு, நான் என்னவே கொடுக்குறேன்ட்டார். ஒரு தெய்வத்துடைய தயவு உங்க மேல இருக்குதுங்க. அல்லேலூயா. போவாஸ் செல்வந்தன், எல்லாரும் வாய் மேல விரல் வச்சு நிக்கிறாங்க. எல்லாரும் வாய் மேல விரல் வச்சு கிடைச்சது பாருங்களுக்கு அதிர்ஷ்டத்தை, யோகம் பாருங்க. என்னை பாரு, ஏன் கழுது அப்படி சொல்லிச்சு தெரியுமா? என் மேல ஏசுநாதர் இருக்கிறாரு, என்னை பாரு யோகம் வரும்னு சொன்னான். நானும் சொல்றேன் இந்த கழுதை, என்னை பாரு யோகம் வரும். ஏன்னா என் மேல தேவனுடைய வார்த்தை இருக்குது, அது உங்களுக்கு நான் பிரகடனப்படுத்துறேன், டிக்ளேர் பண்றேன். அல்லேலூயா. நான் சொன்னாரு, சாலமோனுடைய முக தரிசனத்தை பார்க்கறதுக்கு நிறைய நாட்டு இளவரசிகள் காத்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு எல்லாத்தையும் பேசி இவங்களை நிரப்பிட்டா. அல்லேலூயா. சாலமோனுடைய முக தரிசனத்தை பார்ப்பதற்கு ராஜாக்கள், ராஜாத்திகள் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா. வசனம் சொல்றது 1 நாளாகவும் நினைக்கிறேன். இயேசு சொல்றாரு லூக்கா 11:31, சேபா நாட்டு ராஜஸ்திரீ, தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனை தரிசிக்க ஆசைப்பட்டார். அல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர் இங்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவ எப்படி வந்தாளா? நிறைய ஒட்டங்கள்ல நிறைய வெகுமானங்கள் எடுத்துட்டு சாலமோனை பார்க்கறதுக்கு, அவனுடைய முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப தொலைவில் இருந்து அவள் பிரயாணம் பண்ணிட்டு வந்தாளாம். நிறைய வெள்ளி பொண்ணு ரத்தினங்கள் விலையேறப்பட்ட கற்களை சாலமோனுக்கு கொடுக்கறதுக்காக. ஏன்னா சாலமோனுடைய ஞானத்தை அவன் கேள்விப்பட்டு எப்படி வந்து ஆளை பார்த்துடணும்னு சொல்லி ஃபிளைட் பிடிச்சி வந்துட்டா. எங்க பிடிச்சி ஏறி வந்துட்டா? ஃபிளைட் பிடிச்சி வருவாங்க இங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆளை பார்த்தே அவன் வருவாங்க. அல்லேலூயா. நடக்கும். மே மாசம் செய்யும், கிருபை அதை செய்யும். அல்லேலூயா. அப்போ அவன் வர்றா, வந்துட்டு சாலமோனை பார்த்தான். பார்த்த உடனே அவன் செஞ்சிருக்கிற, அவன் கட்டியிருக்கிற அரண்மனை, அவன் வச்சிருக்கிற சேனைகள், அவன் வச்சிருக்கிற ஆலய கட்டுமானங்கள் எல்லாமே கோல்டா, எல்லாமே என்னதான். சாலமோனுக்கு மட்டும் ஒரு வருஷத்துல 25 டன் கோல்டு வருமா? எத்தனை டன் கோல்டு வருமா? 666 தாளந்து நிறைய. இது போக மேல மற்ற ராஜாக்களும் கொண்டு வந்து கொடுப்பாங்களா? அல்லேலூயா. ஒரு கணக்கு 25 டன். எத்தனை டன்னு? ஒரு டன்னுக்கு எத்தனை கிலோமா? அப்ப 25,000 கிலோ தங்கம் சாலமோனை தேடி வருமா? இயேசு சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். அல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். அப்படின்னா எல்லாம் நம்மளுக்கு வரும். இப்படி யோசிங்க. வந்து நாங்க என்ன ஆண்டவர் ஓடி போடுவோம். ஆண்டவர் போட்டு ஓட மாட்டீங்க, எல்லாம் எடுத்து தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்க.
அல்லேலூயா. கட்டுறதுக்கு, தேவனுடைய வார்த்தைகள் கொண்டு சொல்வதற்கு, எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள் இல்லையோ அங்கெல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு ஆசைய உள்ள வைப்பார் ஆவியானவர். நீங்க அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா போவாசுடைய ஒட்டுமொத்த நிலமும் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. சேவா நாட்டு ஆஸ்திரி உள்ள வந்த உடனே வந்துட்டு சாலமோன் கேட்கிற கேள்விகளை டான் 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 அற்புதமா பதில் சொன்னாராம். அப்புறம் எப்படியோ சாலமோனை கல்யாணம் பண்ணிடும்னு ஆசைப்பட்டாராம். அல்லேலூயா. எப்படிங்க, இயேசுநாதர்கிட்ட வந்தா கண்டிப்பா அவரை கல்யாணம் பண்ணியே தீரும், அவ்வளவு நல்லவர் அவர். அல்லேலூயா. அப்போ வந்து ஒன்னா கேள்விப்பட்டு அப்புறம் சாலமோன் என்ன செஞ்சாரா, என்னை பார்க்கறதுக்கு நீ வந்த இல்லையா, வெகுமானங்களை கொண்டு வந்த இல்லையா, நான் பரிவாரங்களை கொடுத்து உனக்கு அனுப்புறேன்னு சொல்லி அவ கொண்டு வந்து கொடுத்ததை விட 1000 மடங்கு அவளுக்கு திருப்பி கொடுத்து அவளை பத்திரமா அனுப்பி வச்சாரா. ஏசு அப்படிதான் சொல்றாரு, அவரை பார்க்க நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, அவரை கேட்கறதுக்கு வந்திருக்கீங்க இல்லையா, உங்களை எதுவுமே அனுப்பவே மாட்டார். நீங்க கொண்டு வந்து கொடுக்கறது கொஞ்சம் சாலமோனுக்கு, அவர் நிறைவா உங்களை அனுப்ப போறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தயவு என்ன பண்ணுனா ராஜாவே கரைய பண்ணிடும். நெகேமியா நினைச்சான், ஐயோ அலங்கமெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, கட்டுறதுக்கு ஆள் இல்லை, அது பண்ற எல்லாமே என் கல்லறை பூமியெல்லாம் இப்படி கிடக்குது. உடனே நெகேமியா 2:8 தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியா இருந்ததுன்னா ராஜா கட்டளையிட்ட எல்லாம் அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. எதெல்லாம் கட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கட்டுறதுக்கான கட்டுமான பொருட்கள் இயேசுவின் நாமத்துல வருது. சபைக்கு வருது, உங்களுக்கு வருது, வீட்டுக்கு வருது, எல்லாத்துக்குமே வருது. ஆமென். இது ப்ராபசி. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மே இருக்கிறது. கிரைனட் போட்டு கட்ட போறோம். அல்லேலூயா. என்ன கட்ட போறோம்? ஆந்திராவில இருந்து வரப்பாங்க. எல்லாம் ப்ராபசி. நான் சொல்றதுக்கு இப்ப புரியாது, நடக்கும். அல்லேலூயா. கிரைனட் வருங்க. தேவனுடைய தயவுள்ள கரம் அதை செய்யும். ஏனென்றால் சாலமோனிலும் பெரியவர் என் மேல் இருக்கிறார். சாலமோனுடைய தயவே தென்தேச ராஜஸ்திரியை ஆசீர்வதிக்குமானால் சாலமோனிலும் பெரியவராயிருக்கிறவருடைய தயவை நான் ஏற்கனவே சிலுவையில பெற்றுக்கொண்டேன். அப்படியானால் அதை விட அதிகம் நமக்கு. அவன் 2 காரியத்தை பார்த்தோம். 1, மேவி போசிட், குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்துல கொண்டு போய் வைக்கக்கூடியது தேவனுடைய தயவு. இல்லையா? விலக்கப்பட்டவனை வேண்டியவளா மாற்றக்கூடியது தேவனுடைய தயவு. ருத்துடைய வாழ்க்கையில இன்னொருத்திருக்கா இல்லையா? அவளை பார்த்துட்டாமா? உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆவது பாருங்க. 17-18 வாசிங்க. சகல ஸ்திரீகளை பார்க்கிறோம் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். கையை தட்டி. இல்லையா? ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிறோம், சகல ஸ்திரீயை பார்க்கிறோம் எஸ்தர் மேல், சகல கன்னிகைகளை பார்க்கிறோம். அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. என்ன கிடைச்சதா? அதிக தயை கிடைத்தது. ஆவியால் அவன் ராஜ கிரீடத்தை அவன் சிரசின் மேல் வைத்து கையத்தட்டு 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 தேவ தயவு வந்துச்சுன்னா ராஜ கிரீடம் தலைக்கு வரும். ராஜ கிரீடம். அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். கையை தட்டது. எஸ்தர் யார் தெரியுமா? எஸ்தர் ஒரு அநாத பிள்ளை. அப்பா கிடையாது, சித்தப்பனால வளர்க்கப்பட்டவன். என்ன அழகா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு அழகும் கிடையாது. நீங்க சோறையில எப்படி அழகு வருது இல்லையா? கவனிச்சீங்களா? ரோத்துக்கே வழி இல்லை, பெற்றோர்களுடைய ஆதரவு இல்லை, பிள்ளை எப்படி இருந்திருக்கும்? அம்மா இருந்தாங்க கூட தலை செய்ய விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவும் இல்லை. இந்த பிள்ளைக்கு வேற சுருள் சுருள் முடி. யூதர்களுடைய பெண்கள் முடிவு அப்படிதான் விரும்பும். தலை செய்வதற்கு கூட கஷ்டப்படும். ஆனா ராஜ சமூகத்துல ராஜாவின் பார்வையில் அவள் அழகுள்ளவளாக இருந்தாள். ராஜாவின் தயை அவள் மேல் வந்தது. வசனம் சொல்லுது,
அவளை அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு இருந்தா பாத்தியா, வஸ்தி. 127 தேசத்துக்கு ராஜா அகாஸ்வேரு. அவ சொன்ன உடனே 127 தேசம் கீழ்ப்படியும். ஆனா அந்த நாட்டு ராணியா இருக்கக்கூடிய வஸ்தி ராஜா சொன்னதுக்கு கீழ்ப்படியல. எல்லா மந்திரிமார்கள் முன்னாடி 127 ராஜாக்களுக்கு முன்னாடி ராஜாதி ராஜாவா அகஸ்வேருக்கு வந்துட்டு இருக்கா. இப்போ வஸ்தியை கூப்பிடுறா, என் மனைவி வா, அவளை கூப்பிட்டு வா, என் மனைவியை கூப்பிட்டு வா, ராஜாதேவி கூப்பிட்டு வான்னு வரமாட்டேன்ட்டா. என் மனைவி எவ்வளவு அழகுன்னு காட்டுறதுக்காக கூப்பிட்டான். ஐயா அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. 19:12 நீதிமொழிகள். ராஜாவின் கோபம் சிங்கத்துடைய கர்ஜனைக்கு சமானம். அப்பவே அவளை என்ன பண்ணிட்டா, டைவர்ஸ் பண்ணிட்டா. அப்ப என்ன பண்ணிட்டா, ராஜாத்திங்கிற அந்தஸ்து அவ இழந்துட்டா. 3 மாசம் டைம். எத்தனை மாசம் டைமு? 3 மாசத்துக்குள்ள அநாத பிள்ளையா இருக்கிற எஸ்தரை அந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் வைத்தார். 3 மாசத்துல அற்புதம் நடக்கும். ஆமென். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல அற்புதம் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசித்தார். 127 தேசத்துக்கு இப்பொழுது எஸ்தர் ராஜாத்தியா இருக்கிறார். ஒரு அநாத ஸ்திரிய ராஜாத்தியா மாத்துனது எதுவா? தேவனுடைய தயை. தேவனுடைய தயவு சாதாரணமானதல்ல, கிருபை சாதாரணமானது அல்ல. இயேசு அதுக்கு ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தயவு உங்க மேல வந்துருச்சு. இனி நீங்கள் அநாதிகளா இருக்க மாட்டீங்க, ஆதரவற்றவர்களா இருக்க மாட்டீங்க. அநேகரை காப்பாற்றக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அநேகருடைய மரண தருவாயிலிருந்து நீங்க அவளை காப்பாற்ற. இப்படி யூத குலத்தை அவ காப்பாத்தினாலோ அதே மாதிரி உங்க குலத்தை நீங்க காப்பாற்ற கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ராஜரீக ராஜாத்திங்கிற அந்தஸ்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அநாதியை ஆளுகிறவளாய் மாற்று, விலக்கப்பட்டவளை வேண்டியவளாய் மாற்று, குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்துல கொண்டு போய் வைக்கும் தேவ தயவை இன்றைக்கு உங்கள் மேல் நான் டிக்ளேர் பண்றேன். எல்லாரும் எந்திரிச்சுங்க. தேவனுடைய வார்த்தை முடியல. இந்த தயவை நாம் வரக்கூடிய நாட்களில் கண்டினியூ பண்ண போறோம். நாம் எல்லாரும் அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை, தயவின் மேல் தயவை பெற்றுக்கொண்டோம். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப போற. அநேகம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட போகுது. தேவ தூதர்களுடைய ஊழியம் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுடைய பிசினஸ்ல டோர்ஸ் ஓபன் ஆகுது. உங்களுடைய ஊழியங்களில டோர்ஸ் ஓபன் ஆகுது. ராஜரீக தயவை நீங்க பெற்றிருக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான். ரூத்து மாதிரி காலையில தயவை எதிர்பார்ப்போடு கூட போங்க. இந்த அற்புதத்தை எதிர்பார்த்து போங்க. இந்த அதிசயத்தை எதிர்பார்த்து போங்க. கண்டிப்பா ரூத்துவை கர்த்தர் ஆசீர்வதிச்ச மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மே மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். கர்த்தர் சீயோனுக்கு இறங்கினார். அதுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆமென். உங்களுடைய டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.